டிஎஸ் ரெட்டி புக்கில் ஃபயர் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 22 பார்க்கலாம். ஒர்க்கிங் நோட் பத்திரம் போட்டிருக்கேன். ஒரு 5 to 7 minutes ஆகும். ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகேயா? சரி, ஃபஸ்ட்டு we have to find out 2014 கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின். ஓகே, இது ஒர்க்கிங் நோட் 1. அதில் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2013 இருக்குல்ல, அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 10,000 rupees ஸ்டாக்கு வந்து வேல்யூ அட் 6,000 அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இது அப்நார்மல் ஸ்டாக்கோட சம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we have to find out only நார்மல் பிஸ்னஸ் ஓகே மார்ஜின். அதனால் இதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் ஒன்லி 32,400. ஓகேயா? இது ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி அந்த அவுட் ஆஃப் தட் 6,000ல் ஏதோ ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்டாக்கை சம் விற்றுருக்காங்க. அதனுடைய சேல்ஸ் வேல்யூ இஸ் 2,600. ஒரு நிமிஷம், சாரி. ஸோ அதையும் நம்ம எடுத்துடணும். பிகாஸ் வி ஆர் ஒன்லி டூயிங் நார்மல் பிஸ்னஸ். ஓகேயா? அப்போ சேல்ஸ் இஸ் ஒன்லி 2 lakhs. ஓகே, தென் க்ளோசிங் ஸ்டாக்கில் வந்து ஆல்சோ இன்க்ளூட்ஸ் 2,400 அப்நார்மல் ஸ்டாக். ஓகே, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ கெட் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இது நார்மல். ஸோ நார்மல் பிஸ்னஸோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா யூ கெட் 37,000 கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை 2 lakhs சேல்ஸ் ஈக்குவல் டு 18.5% ஜிபி மார்ஜின். சாரி, கிளியர்? 18.5%. ஓகேயா? இது ஒர்க்கிங் நோட் 1. இப்போ ஒர்க்கிங் நோட் 2க்கு போகலாம். ஒர்க்கிங் நோட் 2. ஸோ we have to find out what is the stock as on the date of fire. ஓகேயா? ஸோ பேசிக்கலி க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் தெரியும். அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் இங்கேருந்து வருது 29,400. ஓகே, ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் தெரியும். பர்ச்சேசஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேயும் சேல்ஸில் வந்து 1,400 rupees அப்நார்மல் ஸ்டாக். ஸோ அதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ 60,000 is a sales. On 60,000 apply the GP margin 18.5%. Okay, then you will get closing stock. அதே மாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் சேல்ஸ் தென் ப்ளஸ் ஜிபி ஆட் பண்ணிங்கன்னா யூ கெட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேயா? ஓகே, நவ் த தேர்ட் ஒர்க்கிங் நோட் வந்து இந்த ரிமைனிங் அப்நார்மல் ஸ்டாக் இருக்குல்ல, ரிமைனிங் 1/4 இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஸோ 1/4 ஆஃப் 10,000 இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். கரெக்ட்? ஸ்டார்டிங்கில் வந்து 10,000 இருந்து அதில் 1/4 வேல்யூட் அட் 60%. அப்போ 10,000 இன்ட்டு 1/4 இன்ட்டு 60% போட்டிங்கன்னா யூ வில் கெட் 1,500 rupees. அதாவது இட் இஸ் என்ன சொல்லலாம், வேல்யூட் அட் நார்மல் பிஸ்னஸ். வேல்யூட் அட் நார்மல். ஸோ உங்களுடைய ஸ்டாக் பார்த்தீங்கன்னா திஸ் 34,500 + 1,500. ஸோ திஸ் வி கேன் கிளைம். ஓகேயா? ஸோ இப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் நோட் 4. ஸோ டோட்டல் ஸ்டாக் இஸ் 34,500 + 1,500. ஸோ 36,000. அதில் சால்வேஜ் 12,000. சால்வேஜ்னால் அதாவது வாட் யூ கேன் ரெக்கவர். ஓகேயா? அப்போ பேலன்ஸ் இஸ் 24,000. ஸோ இதுதான் த ஸ்டாக் ஆஸ் ஆன் இது ஆக்சிடென்ட் டேட். ஓகேயா? ஆனால் தே யூஸ்ட் ஆவரேஜ் கிளாஸ் இன்சூரன்ஸ். ஆவரேஜ் கிளாஸ் என்ன அர்த்தம்னா, இப்போ 100 ரூபா ஸ்டாக்குக்கு சப்போஸ் நீங்கள் 50 rupees தான் கிளைம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஒரே நிமிஷம், சாரி. அதாவது 100 rupees ஸ்டாக்குக்கு இஃப் யூ இன்சூர்ட் ஃபார் 60 rupees வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ 50 தான் ஸ்டாக் இருந்ததுனால் அப்போ யூ வில் கெட் ஒன்லி 30 as a claim. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் இன்சூர் பண்ணல, ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ ஆவரேஜ் கிளாஸ் அப்ளை பண்ணது 30,000 வேல்யூ. இப்போ கிராஸ் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இஸ் 36,000. ஓகே, ஸோ 36,000 ஒர்த் ஸ்டாக்கை வந்து யூ இன்சூர்ட் ஒன்லி ஃபார் 30,000. அப்போ யூ கெட் ஒன்லி ப்ரொபோர்ஷனேட். அதுதான் ஆவரேஜ் கிளாஸோட மீனிங். ஓகேயா? இப்போ எப்படி ப்ரொபோர்ஷன் வரும்? வாட் இஸ் த ஸ்டாக் யூ வாண்ட் டு கிளைம்? 24,000. ஸோ 24,000 இன்ட்டு 30,000 by 36,000. கரெக்ட்? 30/36. அதில் 30/36 போட்டேன், 0 எடுத்துட்டேன். ஓகேயா? ஸோ த ஃபைனல் கிளைம் வில் பி 20,000. ஓகே,
ஸோ இந்த 4 ஒர்க்கிங் நோட்ஸ் இப்போ நீங்கள் நார்மல் ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே. ஸோ 2014 தான் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது டு ஃபைண்ட் அவுட் த ஜிபி மார்ஜின். ஓகே, மேபி எஸ். ஓகேயா? ஸோ சம் போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்கண்ணா. தேங்க்யூ.